முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு வேண்டிய வரங்களை பெறுவதற்கு ஏற்ற நாளாக இந்த தைப்பூச திருநாளானது சொல்லப்படுது. இந்த நாளில் கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலிருந்தே விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யலாங்க. அந்த வகையில் நம்முடைய வீட்டில் எந்த நேரத்தில் எந்த முறையில் தைப்பூச விரத வழிபாட்டை நம்ம செய்யலாம் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி, ஓம் சரவண பவாய நம என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. முருக வழிபாடு என்பது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை தரக்கூடிய சிறப்பான வழிபாடாகுங்க. உலகத்தை காப்பதற்காகவும் நன்மைகளை நிலைநாட்டுவதற்காகவும் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் ஆவார். அன்னை பராசக்தியிடம் இருந்து ஞான வேலை பெற்ற திருநாளே தைப்பூச திருநாள் அப்படின்னும் அழைக்கப்படுது. அந்த வகையில் இந்த வருஷம் தைப்பூச திருநாள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வர இருக்குதுங்க. இந்த நாளில் எந்த நேரத்தில் எப்படி முருகப்பெருமான வழிபாடு செய்ய வேணும், எப்படி வழிபட்டோம்னா முருகப்பெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற முடியும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தை மாத வளர்ப்பிறையில் பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளே தைப்பூச திருநாளாக கொண்டாடப்பட்டு வருது. அந்த வகையில் பிப்ரவரி 1ஆம் தேதி அன்று அதிகாலை 4:41 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 2ஆம் தேதி அதிகாலை 4:43 வரைக்கும் பௌர்ணமி திதியானது இருக்குதுங்க. அதே போல் 1ஆம் தேதி அதிகாலை 1:54 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 2ஆம் தேதி அதிகாலை 1:01 மணி வரைக்கும் பூச நட்சத்திரமானது இருக்குது. பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு நாள் முழுவதும் பௌர்ணமியும் பூச நட்சத்திரம் இருப்பதனால அன்றைய நாள் முழுவதும் தைப்பூச வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாளாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. மேலுமே அன்றைய நாளில் அதிகாலையில் எழுந்திருச்சு குளித்து விட்டு முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்து விரதத்தை நம்ம தொடங்கி விடலாங்க. முடிந்த வரைக்கும் முருகப்பெருமானுடைய திருநாமங்களை அன்றைய நாளில் சொல்லியபடி இருப்பதும் முருகப்பெருமானுடைய சிந்தனைகளை இருப்பதும் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளை கொண்டுட்டு வந்து சேர்க்குங்க. அதே போல் வீட்டில் முருகப்பெருமானுடைய படம், முருகருடைய சிலை, வேல் இருந்துச்சுன்னா அதற்கு சந்தனம் குங்குமம் வைத்து பூக்களால் அலங்காரம் செய்ய வேணுங்க. முடிஞ்சிச்சுன்னா வேலுக்கு அன்றைய நாளில் அபிஷேகம் செய்து வேல் பூஜை செய்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகும். முருகப்பெருமானுக்கு செவ்வரளி, செவ்வந்தி, துளசி போன்றவற்றை படைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. தைப்பூச திருநாளில் நெய்வேத்தியமாக தேன், தினைமாவு, தயிர் சாதம் போன்றவற்றை படைத்து முருகப்பெருமான நம்ம வழிபட்டோம்னா முருகப்பெருமானுடைய அருளானது நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. அன்றைய நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கி கொடுக்கலாங்க. நம்மளால முடிஞ்சிச்சுன்னா பால் போன்றவற்றை வாங்கி கொடுக்கலாங்க. அதுவும் முடியல அப்படின்னா சந்தனம் மட்டுமாவது வாங்கி கொடுத்து முருகப்பெருமான வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அன்றைய நாளில் முருகன் படத்துக்கு முன்னாடி சாட்கோண கோலம் போட்டு அதன் மீது 6 நெய் தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்யலாங்க. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா அன்றைய நாளில் வெற்றிலை தீபமும் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும். வேல் பூஜை செய்வது, வேல் மாறல் மகா மந்திரத்தை படிப்பது ரொம்பவே சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. அன்றைய நாளில் செவ்வரளி பூக்களை கொண்டு 108 முறை ஓம் சரவண பவாய நமக என்ற முருகப்பெருமானுக்கும் வேலுக்கும் அர்ச்சனை செய்து நம்ம வழிபாடு செய்யலாங்க. அன்றைய நாளில் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா யாராவது 2 பேருக்கு அன்னதானம் கொடுப்பது சிறப்பான பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்குங்க. அன்றைய நாள் மாலை நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்ய வேணுங்க. மலை கோவில்கள் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கிரிவலம் செல்வது ரொம்பவே சிறப்பானதாகும். அதே போல் இந்த தைப்பூச நாளில் குழந்தை வர வேணுங்கிறவங்க, திருமண தடை விலக வேணுங்கிற, தீராத நோய் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்க, தீராத கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்க, எனக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் பகையாகவே இருக்குது, அந்த பகை விலக வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, வியாபாரம் செழிக்க வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, கடன் பிரச்சனை தீர வேணுங்கிறவங்க, கல்வியில் அதே போல் குழந்தைங்க கல்வியில் சிறப்பாக இருக்க வேணும் அப்படின்னு எந்த ஒரு வேண்டுதலை நீங்கள் மனதார நினைத்து முருகப்பெருமானிடம் வேண்டினாலும் சரிங்க.
அந்த வேண்டுதலானது நிச்சயமாக நிறைவேறும். தைப்பூச விரதம் இருந்து நீங்கள் வழிபாடும் செய்யலாங்க. கோவிலுக்கு சென்றோ இல்லைன்னா வீட்டில் இருந்தபடியோ மாலை நேரத்தில் முருகப்பெருமானை வழிபட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ள வேணுங்க. முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது தைப்பூச திருநாளாகுங்க. தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாளே தைப்பூச திருநாளாக கொண்டாடப்பட்டு வருது. இது பார்த்திங்கன்னா தீமைகளையும் நன்மைகளையும் வெற்றி கொண்ட நாளாக சொல்லப்படுதுங்க. உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து பக்தியோடு தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. இந்தியா மட்டுமில்லைங்க, மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, அமெரிக்கா, கர்நாடகா போன்ற பல நாடுகளில் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் இந்த நாளில் விழா எடுத்து கொண்டாடுவதை சிறப்பாக சொல்லப்படுதுங்க. போல தைப்பூச திருநாள் அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமான பக்தியோடு வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட கர்மாக்களும் அழிந்துவிடும். நம்முடைய வாழ்க்கையே நிச்சயமாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளானது அதிகரிக்க தொடங்குமாங்க. தைப்பூசத்தில் முருகனுடைய அருளை பெற வேணும் என்பதற்காக சில பேர் பார்த்திங்கன்னா 48 நாட்கள் விரதத்தை கடைப்பிடிப்பாங்க. இந்த 48 நாட்களுக்கு விரதத்தை கடைப்பிடிக்க முடியாதவங்க ஒரு மாத விரதத்தையும் கடைப்பிடிப்பாங்க. அந்த நாளையும் கடைப்பிடிக்க முடியாதவங்க தைப்பூச நாளில் மட்டுமாவது, அதாவது ஒரு நாள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவாங்க. தைப்பூச நாளில் காவடி எடுப்பதும் பால்குடம் சுமப்பதும் அழகு குத்துவதும் பாத யாத்திரையாக சென்று பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. ஏதாவது வேண்டுதல் வச்சு அது தைப்பூச நாளில் முருகனுக்கு விரதம் இருந்தோம்னா அந்த வேண்டுதலானது நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. அப்படி வேண்டுதல் நிறைவேறியவங்க முருகப்பெருமானுக்கு பால் குடம் ஏந்தி சென்று அந்த பாலால் அபிஷேகம் செய்து தங்களுடைய நன்றி கடனை தெரிவிச்சுட்டு வராங்க. தைப்பூச நாளில் காலை முதல் மாலை வரைக்குமே உபவாசமாக இருந்து, அதாவது விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்க வேணுங்க. முடியாதவங்க, உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க பால் பழம் மட்டுமாவது சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்கலாங்க. அதே போல் எளிமையான உணவை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. முருகப்பெருமானுடைய பாடலை அன்றைய நாளில் பாடியும் முருக மந்திரங்களை மனதார சொல்லியும் நீங்கள் வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அன்றைய நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருக கோவிலுக்கு சென்று முருகப்பெருமான மனதார நீங்கள் தரிசனம் செஞ்சு வழிபட வேணுங்க. கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே முருகனுடைய படம் இருந்துச்சுன்னா அந்த படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி மனமுருகி முருகப்பெருமான வழிபாடு செய்ய வேண்டுங்க. அதே போல் தைப்பூச திருநாள் அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமான நம்ம வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள், தீராத துன்பங்கள், பகைகள் அனைத்திலிருந்து விடுபட முடியும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய உறவுக்குள்ளார இருக்கக்கூடிய பகைகளானது மாறி ஒற்றுமையானது மேலோங்க தொடங்குமாங்க. தீமைகளிலிருந்து நம்மளால் விடுபட முடியும். முருகப்பெருமானுடைய அருளும் பாதுகாப்பும் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. முருகப்பெருமானுக்குரிய மிக உன்னதமான விரதங்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது தைப்பூச விரதமாகுங்க. முருக வழிபாட்டில் மிக முக்கியமானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் சீக்கிரமாகவே பலன்களை தரக்கூடியதாகவும் சொல்லக்கூடியது வேல் வழிபாடாகுங்க. அப்படிப்பட்ட சக்தி வேலை அன்னை பார்வதியிடமிருந்து முருகப்பெருமான் பெற்ற நாளை தைப்பூச திருநாள் அப்படின்னும் அழைக்கப்படுது. முருகன் வேறு வேல் வேறெல்லாம் கிடையாதுங்க. அதே போல முருகப்பெருமானுடைய திருக்கரத்தில் இருக்கக்கூடிய வேல் வெறும் ஆயுதம் மட்டும் கிடையாதுங்க. அது சிவசக்தி சொரூபமாகவும் சொல்லப்படுது. சூரனுடன் போர் புரிவதற்காக முருகப்பெருமான் புறப்பட்ட போது தன்னுடைய மொத்த சக்திகளையும் திரட்டி சிவபெருமான் உருவாக்கியது தாங்க வேலாகும். அந்த வேலுக்கு முழு சக்தியும் கிடைக்க வேணும் என்பதற்காக, அது காக்கும் சக்தியாக எப்பொழுதும் நிலைத்திருக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக அன்னை பராசக்தியிடம் கொடுத்து அவரது கைகளால் முருகப்பெருமானிடம் சிவபெருமான் கொடுக்க சொன்ன திருநாளே தைப்பூச திருநாள் அப்படின்னும் அழைக்கப்படுது. முருகனுடைய அருளை வேண்டி தைப்பூச விரதம் இருக்கக்கூடியவங்க சில முக்கியமான விஷயங்களை கடைப்பிடிக்க வேணுங்க. தைப்பூச விரதத்தை 48 நாட்கள், 21 நாட்கள், 7 நாட்கள் என எத்தனை நாட்கள் கடைப்பிடித்தாலும் சரிங்க. தைப்பூச நாளில் ஒரு நாள் மட்டுமாவது விரதத்தை கடைப்பிடித்தாலும் சரி, இந்த விஷயங்களை நீங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேணுங்க. பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் மட்டுமே தைப்பூச
தைப்பூச நாளில் விரதம் இருக்க முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் தைப்பூச பெருவிழா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருக பக்தர்களால் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கமாகுங்க. தைப்பூச நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்டாங்கன்னா எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் சரிங்க அந்த துன்பமானது தீர்ந்து விடுமா. உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அந்த வேண்டுதலானது நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.